காரியம் தொடங்கும் போது பண்ணுறீங்க, முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு கேட்குறீங்க. அதில் இடையில நீங்கள் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை இல்லையா? அப்போ இடையில நீங்கள் நினைக்கும் போது தான் அதான் நடுத்தொழுகை. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் அவனை நினைவு கூறுறீங்கன்னு அதான் நடுத்தொழுகை. ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பண்ணுறீங்க, நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு மனசில் அந்த எண்ணம் இறைவன் அதை தான் பார்க்குறான். நீங்கள் செய்கிறத பார்க்கல, நீங்களும் அந்த எண்ணத்தோடு தான் செய்கிறீங்க. எண்ணத்தை தான் கவனிக்கிறான், நான் செய்கிறத கவனிக்கலாங்கிற உங்களுக்கு என்னைக்கு வழங்கும் போது தான் நீங்கள் உங்கள் நிலை உயருதுன்னு அர்த்தம். மனசை பார்ப்பீங்க, உருவத்தை பார்க்க மாட்டீங்க, நல்ல மனுஷன் மட்டும் பார்ப்பேன், நல்ல தன்மை இருக்குன்னு மட்டும் பார்ப்பேன். இறைவன் நமக்கு அறிவிக்கிறான். அந்த காரியத்தின் தொடக்கமும் இறுதி மட்டும் இல்லை, இடையிலும் நீங்கள் நினைவு கூறுறது இருக்கு இல்லையா, அதுதான் நடுத்தொழுகை. காரியம் நிகழும் போதெல்லாம் கவனத்தோடு இருங்கன்றதுக்காக தான். படிப்படியாக அது அதிகரிக்கும், உங்களுக்கு கவனம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வெங்காயம் நீங்கள் போய் வாங்கினா ஒன்று, கல்யாணத்துக்கு வாங்கினா வேறு மாதிரி. இந்த வெங்காயம் சேர்த்து போட்டுக்கோங்க, அதில் மண்டபத்துக்கு தானே கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மளும் அதை வாங்கிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? அங்கே ஏன் தொழுகை பண்ணல? மறந்துட்டு வந்தானே. எப்படி நம்ம தவறு செய்கிறோங்கிறத நம்ம நினைவுபடுத்திக் கொள்வதற்காக எல்லாரும் தவறு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு சின்ன ஆசை, கொஞ்சம் விலை குறையுது நமக்கு. அங்கே நல்ல பொருள் அப்படிங்கிற எண்ணம், நல்லதுங்கிற எண்ணம் வந்து இறைவனை நினைவு கூறும்போது, அந்த நினைவு இருக்கும்போது நம்ம இல்லை அது வேண்டாம், நல்லதே போடுங்கன்னு வந்துடும். அப்பயே வந்துடும். அப்போ எங்கே தவறணும்? ஆசை காட்டுறான், எப்படி இது கொஞ்சம் விலை கம்மிங்க, அது மொத்தத்துக்கு தானே போடுறீங்க அதில் கொஞ்சம் அப்படின்னு. நம்மளுக்கும் வந்து அந்த நேரம் தவறிடுறோம். இப்படி தான் நம்ம தவறுனா அந்த நடுத்தொழுகை அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே இறைவன் நினைவு கூறுறது மறந்துடுச்சு. அதை நினைவுபடுறதுக்காக அந்த சூழ்நிலை கொண்டு வரான், அந்த சோதனையை கொண்டு வரான். சோதனையில் நம்ம தோத்துட்டோம். நமக்கு ஏன் பல விஷயம் கேட்கும்போது நல்லா இருக்குது, அப்புறம் மறந்துடுதுன்னா அந்த நடுத்தொழுகை இல்லை, மறந்துடுறோம். ஏன்னா தொடக்கும்போது பயத்தோடு ஆரம்பிக்கிறோம், முடிஞ்சதுக்கப்புறம் நான் தான் செஞ்சேன்னு வந்துடுறோம். அது தொடர்ச்சியாக இருந்தோம்னா இது எதுவுமே என்னது இல்லைன்னு புரியும். நமக்கு எல்லாமே இறைவனுடைய காரியமாக நடந்திருக்குன்னு நல்லா. அவனுடைய அனுமதியின்றி ஒரு காரியம் நிகழ்வதில்லை. அவன் அனுமதி இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கோம். அது நமக்கு அனுமதிச்சிருக்கான், ஆனால் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அனுமதியோடு செய்யுங்க அப்படின்னா அவன் சொன்னதை செய்யுங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எது செய்யறதுக்கு அனுமதி உண்டு, ஆனால் என்னுடைய வழிகாட்டின்படி செய்யுங்கன்னு சொல்கிறான். நான் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் அறிவிச்சுட்டே வருவேன். அப்போ ஏன் நினைவோடு இருக்கிறீங்கன்னா கவனத்தோடு செய்வீங்க, தவறவே மாட்டீங்க. உங்களை ஏமாத்தினா கூட, ஆசைபார்த்த காட்டினா கூட நீங்கள் ஏமாற மாட்டீங்க. தவறு செய்வதற்கு ஏமாற மாட்டீங்க. அவன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான் என்னை ஏமாத்துறதுக்கு. சாம, பேத, தான, தண்ட எல்லாமே யூஸ் பண்ணுவான் என்னை ஏமாத்துறதுக்கு. ஆனால் நான் வந்து என்னுடைய இறைவனை நினைவில் இருக்கும்போது அது எல்லாம் விட்டு வளர்க்குறேன். எனக்கு புரியுது, எல்லாரும் புரியுது. அவனையும் குறை சொல்லலை. ஆனால் நம்ம விலை வரோம். நமக்கு என்ன வேணும் நமக்கு தெரியுது, நம்ம கருத்து செய்கிறோம், அவ்வளோதான். அதுக்குரிய கூலி அவங்களுக்கு. ஏன்னா அவன் தெரிஞ்சே செய்கிறான். அந்த தெரிஞ்சே செய்யறதில்ல என்னையே ஏற்றி ஏமாத்துறான். நானும் கொஞ்சம் சலனப்பட்டு போகிறேன். என்னுடைய பலவீனம் பல காரியங்களில். ஒரு உதாரணம் சொன்னேன். நினைப்போம் பல காரியத்தில் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இறைவனுடைய உதவி எப்பொழுதும் தேவையுடையவனாக நம்ம இருக்கிறதுக்கு, புரியுதா? இறைவனை அனுமதியோடு நடக்குது. அனுமதியை விட்டு நம்ம விலகிட்டேங்கிறதுக்கு அறிவிக்கிறதுக்கான சூழல் அது சோதனை. அந்த சோதனை ஏன் வருதுன்னா, நான் விலகிட்டேன் அதை அறிவிக்கிறதுக்காக ஒரு சோதனை நடக்குது. அங்கே நான் அங்கேயும் தோற்று போகிறேன். புரியுது, என்னோட மன்னிப்பு தேடுறேன், என்னுடைய அந்த மசூல் எனக்கு வேண்டாம், என்னை பாதுகாத்துக்கோ. அந்த காரியம் ஆரம்பிக்கும் போதும் இல்லை, முடிஞ்சக்கப்புறம் இல்லை, நடந்துகிட்டு இருக்கும் போது நான் உன் நினைவோட காரியம் செய்யணும், அதுக்கு எனக்கு உதவி செய்ய நான் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ பெருமை கொள்ள மாட்டேன். நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் பெருமை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை.